நான் ஒத்தையா தானே போறேன், அதுவும் அதே ஸ்கூலுக்கு தானே போறேன். என் கூட வந்தா உனக்கு என்ன வலிக்குது? ஆமா, வலிக்குதுதான். நினைச்சாலே வலிக்குதுதான். உங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன சாவுக்கு துரத்துனீங்களே, அத நினைச்சா இப்போ வரைக்கும் வலிக்குதுதான். நான் திருந்திட்டேன்னு சொல்றேன். உன் வீட்டுக்கே வந்திருக்கேன். நீ இன்னும் என்ன நம்ப மாட்டியா? மாட்டேன். செத்தாலும் நம்ப மாட்டேன். உங்க கூட ஸ்கூலுக்கு என்ன, பக்கத்து வீட்டுக்கு கூட நான் வரமாட்டேன். என்னோட வாழ்க்கையே உங்களோட தானே நம்பிதானே உங்க கூட வந்தேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? என்ன அடிச்சு உதைச்சு ஒரு ஓரத்துல என்ன உட்கார வைக்க பார்க்கல. திருட்டுத்தனமா எங்க ஸ்கூலையும் நீங்க எழுதி வாங்கல. தப்புதான், தப்புதான். அதுக்காக ஏதோ புத்தி கெட்டு போய் அப்படி சொல்லிட்டேன். அதை நீ மன்னிக்கவே மாட்டியா? ஏ ரத்னா, என்னடி நீ? அந்த மனுஷன் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறாரு, அவருக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் என்னடி? முடியாது. இனி சாவர வரைக்கும் இவரை நான் நம்ப மாட்டேன். இது சம்பந்தமா யாரும் என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி வந்து நிக்க வேண்டாம். அண்ணே, என்ன ஸ்கூல்ல விடுறியா இல்ல நான் நடந்து போகவா? ஏம்ல, நீ எதுக்கு ஏன் மேல கோவப்படுத? அதான் பாண்டி பரணியை கொண்டு போய் விடுதான்னு சொல்லிட்டாம்ல. நீ வா, நான் உன்னை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுதேன். அச்சா, கனியை மட்டுமாவது நான் அழைச்சிட்டு போறேன்னு. அவளும் அதே ஸ்கூலு தானே. ஐயோ மாமா, நான் உங்க கூட வரமாட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் முன்னால தானே நீங்க அக்காவை ரோட்ல வச்சு அடிக்க பாத்தீங்க. நீ வேற அமைதியா இல்ல பாண்டி, பரணியை கிளினிக்ல விடும்போது அப்படியே கனியை ஸ்கூல்ல விடுதியா? நான் ரத்னாவை கூப்பிட்டு முன்னாடி போதேன். நீ போ மச்சான், 2 பேரையும் நானே விட்டுக்கிறேன். கனி, டைம்க்கு வந்து சேரு. இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம். ஒழுங்கா எழுதலனா கந்தசாமி சார் என்கிட்ட தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. அப்புறம் எனக்கு தான் அவமானமா இருக்கும். புரியுதா? வா. எப்போ நான் வரேன். என்னாச்சு வெங்கடேஷ், கோவமா? ரொம்ப இன்சல்ட் பண்றா சிஸ்டர். வண்டியில கூட்டிட்டு போய் விட்டா கூட தப்பா? அந்த அளவு கூட என் மேல அவளுக்கு நம்பிக்கை இல்லையா? நாம பண்ண தப்பு நம்மள துரத்தோன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? அவளுக்கு அந்த நம்பிக்கை உங்க மேல வரணும்னா நீங்க பொறுமையா இருக்கணும் வெங்கடேஷ். நான் பொறுமையா தான் இருக்கேன். ஆனா அவ மனசு மாறவே மாட்டேங்கிறாளே. மாறுவா. கண்டிப்பா ரத்னா உங்களை ஒரு நாள் புரிஞ்சுப்பான். அதுக்கு இன்னும் கூட அதிகமா காலம் ஆகலாம். ரத்னா உங்களுக்கு வேணும்னா நீங்க பொறுமையா இருந்துதான் ஆகணும். மாமா, காப்பி. இல்ல பரணி, ரத்னா எம்பிட்டு அமைதியான பொண்ணு, இம்பிட்டு பிடிவாதமா இருக்காளே. நிஜமாவே அவ மனசு மாறுவான்னு நீ நம்புதியா? ஏண்டா, நான் மட்டும் என்ன இஷ்டப்பட்ட சண்முகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவன் மேல கொலை வெறியில இருந்தேன். இப்ப நான் அவனை புரிஞ்சுக்கலையா? அவன் இல்லாம வாழ்க்கையே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நிச்சயம் ரத்னாவும் மாறுவான். வெங்கடேஷன் நம்புவான். 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழதான் போறாங்க. நம்பு. ஏன் மாமா, நீங்களே மாறலையா? என் முகத்தை பார்த்தாலே எரிஞ்சு விழுவீங்க. இப்ப நீங்க மாறலையா? அந்த மாதிரி ரத்னாக்காவும் மாறிடும் மாமா, நம்புங்க. ஏடி, நான் எங்கடி மாறினேன்? நீ தானே என்ன மாத்துன? சாச்சா, இல்ல மாமா, நீங்க தான் மாறினீங்க. கொண்டே விடுவேன். நீ தாண்டி என்ன மாத்துன? இல்ல, நீங்க தான் மாறினீங்க. இல்ல நீ. ஐயோ மைனி, நீங்க 2 பேரும் சண்டை போட்டு முடிக்கிறதுக்கு 1 வாரம் ஆயிடும். நான் ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? நான் வேணா நடந்து போயிடவா? ஏடி, நீ எதுக்கு நடந்து போனா? நான் சைக்கிள் எடுத்துட்டு வரேன். சைக்கிளை கொண்டு போய் விட்டுறவா? ஐயோ மாமா, விடுங்க, நானே கொண்டு போய் விட்டுறேன். சரி இருடா, நான் ரெடி ஆயிடுறேன். 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. அண்ணே, எதுக்கு இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்க? இல்லை, இதானே ரொம்ப அர்ஜென்ட்னு சொன்ன. அது சொன்னேன். எங்கேயாவது நிழலா இருந்தா வண்டியை நிப்பாட்டு. இல்லை, ஏதோ சீக்கிரமா போனோம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நிழலா பார்த்து நிப்பாட்டுங்க. அது சொன்னேன். உங்ககிட்ட தனியா பேசணும். நீ ஓரமா வண்டியை நிப்பாட்டு. நிறுத்துனே. இப்ப என்னல பேசுன?
டைம் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு இப்போ நடுரோட்டில் வந்து நிப்பாட்டி பேசணுங்க என்ன? நீ ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க? எதை பற்றி பேசுத? பரணி அமெரிக்காவுக்கு போகிறாள அந்த விஷயத்தை பற்றி பேசுதியா? நீ அனுப்ப மாட்டேன்னு சொல்றல, அத சொல்றேன். ஏன்னு பொம்பளை பிள்ளைங்க படிக்கணும், நினைச்சதை சாதிக்கணும்னு சொல்றது உன் தங்கச்சிங்களுக்கு மட்டும்தானா? உன் வீட்டுக்காருக்கு இல்லையா? இல்லை, நான் எதுக்கு சொல்றேன்ட்டு யாரும் கேட்காமலே நீங்க மாட்டு ஏதாவது ஒன்று சொல்லுதீங்க. எனக்கு வெங்கடேஷ பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், நீ எனக்கு கட்டி வச்ச. இப்ப பிடிக்கலன்னு சொல்றேன், சரின்னு சொல்ற. ஏன்னு நான் ஒரு முடிவெடுத்தா அது சரியா இருக்கும் தானே? அது உன் விஷயம்ல, இது வேற. என்னண்டே தெரியாம நீ பேசினா நான் என்னத்த சொல்ல? இருக்கட்டும்னே, வீராவை இசை ஆக்கியிருக்க, கனிய பாடகியாக்க பாக்குற. ஏன் இசைக்கே கூட அவ விருப்பப்படி மளிகை கடை வச்சு கொடுத்திருக்க. பரணி மட்டும் உனக்கு என்னென்ன பாவம் பண்ணா? இல்லை, நான் என்ன சொல்லுறேன்? எம்எஸ் படிக்கணும், பெரிய டாக்டர் ஆகணுங்கிறது அவளுடைய கனவு தானே? அதை எதுக்காக நான் தடுக்க பாக்குற? இல்லை, யாரில் தடுக்க பார்த்தா? நான் என்ன சொல்லுறேன் முதல்ல காதல வாங்கல, நீ மாட்டு பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? முத்துப்பாண்டியத்தான் கோவப்படுவாருன்னு. அவர் இப்பதான் மனசு மாறி நம்ம வீட்டோட சந்தோஷமா இருக்காரு. பரணி படிப்போட சேர்த்து அதையும் கெடுக்க போறியா? இல்லை, என்னை யாருமே புரிஞ்சிக்க மாட்டீங்களா? புரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் என்ன சொல்லுதுன்னா அது உன் பிடிவாதத்தினால பரணி வாழ்க்கையில மட்டும் இல்ல, பாண்டி மாமாவை கோவப்படுத்தி இசைக்கு வாழ்க்கையிலயும் பிரச்சனை வர போகுது. இல்ல, நிறுத்தல. விட்டா பேசிட்டே போத. நான் என்ன சொல்ல வரேன்னு காது கொடுத்து கேக்குதீங்களா? நீ வாத்தியாரமான என்ன நடு ரோட்ல வச்சு கேள்வி கேக்குதியா என்ன? இல்லை, உங்க விருப்பத்துக்கு நான் எல்லாத்தையும் செய்தேனே. செய்யும் போது உங்களை கேட்காம நான் ஏதாச்சும் ஒன்னாவது செஞ்சிருக்கேனா? இல்லாச்சும் நான் உங்களை கேட்டு தானே செய்தேன். அவ பரணி விஷயத்துல மட்டும் எப்படி இல்ல, அவளுக்கு பிடிக்காம ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டேன். அதையும் புரிஞ்சிக்க மாட்டேங்குதீங்க. என் குடும்பம் என் கண்ணு முன்னாடியே அடியத்தை பார்க்க சொல்லிதீங்களா? என் பக்கத்துல என்ன நியாயம் இருக்குன்னு யாராச்சும் காது கொடுத்து கேட்டதானே என்னன்னு புரியறதுக்கு. சரி சொல்லுனே, கேக்குறேன். ஏய், அந்த நரி பையன் இருக்கானே, அவங்க அப்பா சவுந்தர பாண்டி, அவன் இதை வச்சு ஒரு பரமபத ஆட்டத்தையும் பிளான் பண்ணிருக்காம்ல. அதுக்கு தானே வேணாங்க. பரணி இங்க இருக்கிறப்ப மட்டும் அவர் பிரிக்க முயற்சி பண்ணாமையா இருக்காரு. அவரு எங்க இருந்தா என்ன, இவரு சொன்னா அவ பிரிஞ்சிருவாளா? இல்லை, அப்பனை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சு அந்த நடிக்கிறத எல்லாரும் நம்புதீங்களா? என்ன அர்த்தம்? சரி, அவனை விடு. அம்மா நான் கோயிலுக்கு போயிருக்கும் போது என் முன்னாடியே வந்து நின்று சொல்லுதால, நம்ம பரணியை நீ அனுப்பாத. இதே மாதிரிதான் என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிலுக்கு அனுப்பி உங்ககிட்ட இருந்து என்னைய பிரிச்சான். அதே மாதிரி இன்னைக்கு பரணியை அமெரிக்காவுக்கு அனுப்பி அவளை பிரிக்க பாக்குதான். எக்காரணத்துக்கு ஒண்ணு பரணியை அமெரிக்காவுக்கு அனுப்பாதன்னு அவ வாயாலே சொன்னால. இதுக்கு என்ன சொல்லுத? இல்லை, என்ன நான் சொல்லுத நம்பலையா? எப்படின்னு நம்ப முடியும்? நீ கடல்ல விழுந்திய போயே, அப்ப நீ எங்க போனன்னு திக்கு தெரியாம அலையும் போது அம்மா கனிவாயில வந்து சொன்னால, அதை நம்பித்தான் உன்னை தேடி வந்த நானு. அன்னைக்கு அதை நம்பும் போது இன்னைக்கு இதை நம்ப மாட்டேனா நானு? பாருங்க, நான் சொல்றத நம்ப கூட வேண்டாம் நீங்க. இப்ப நான் சொல்லுதம்ல, இதை கேட்டா போதும். என்ன செய்யணும் ஏதை செய்யணும் நான் பாத்துக்கிட்டேன். இது எங்க விஷயம். இதுல நாங்க 2 பேரும் முடிவு எடுத்துக்கிதான். எதுக்கு 3ஆவது ஆள் வந்து உள்ள பேசிய? எது வந்தாலும் நான் பாத்துக்கிட்டோம்ல, நான் சமாளிச்சுக்கிட்டேன். போதுமா? ஓ, அந்த அளவுக்கு நீ பிடிவாதமா இருக்கியானே? அப்படிதான் வச்சுக்க. நான் எது சொன்னாலும் புரிஞ்சுக்காம பேசுறவங்க கிட்ட என்னத்த சொல்லி பிரயோஜனம்? நீ கிளம்பு, உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு டைம் ஆச்சுலா. நீ வந்து வண்டியில இரு. ஏன்பா சமூவா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க நின்று ரத்னா கூட பேசிட்டு இருக்க. கலெக்டர் ஊருக்குள்ள வந்துட்டாருப்பா. நேரா முதல்ல நம்ம ஆபீஸ் தான் வராரப்பா. ஐயோ, வந்தாச்சு. ஆமாப்பா. இல்லை, நீ முதல்ல வண்டியில இரு. உன்னை விட்டு போய் கலெக்டர் போய் பார்க்க போறோம். சமூவா, அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. தங்கச்சிக்கு நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு கொடுத்துக்கிறேன். நீ முதல்ல கிளம்புப்பா. இல்ல வேண்டாம், நான் ஆட்டோ பிடிச்சுக்கிறேன், நீங்க போங்க. இல்லை, இந்த இடத்துல ஆட்டோ ஒன்னும் அவ்வளவு சீக்கிரம் வராதுல. உனக்கு பள்ளிக்கூடம் லேட் ஆகும். காலை வணக்கம் பிகில. என்ன இங்க? இல்ல விலகாட்டா, நீ என்ன பண்ணுதீங்க? நீங்க என்ன இங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நான் தினமும் ஸ்கூலுக்கு இந்த வழியா தானே போகணும். இல்லை, ஒண்ணு பண்ணுதியா? ரத்னாவை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுதியா? இவன் கூட வா, நான் மாட்டேன். இல்லை, அவன் ஸ்கூலுக்கு தானே போதான். ஏதோ ஒரு ஆட்டோ டிரைவர் கூட போறதுக்கு இவன் கூட போலாம்ல. ஆபத்துக்கு பாவம்ல, அவங்க கூட போயிட்டு வாழ. பிகில சந்து கேப்ல ஆட்டோக்காரன்ட்ட வச்சுக்கிறோம். இல்லை, கூட்டு போல. சரி. இல்லை, நீ வா. போலாம். பாய். கவலைப்படாம போங்க. ரத்னா வாங்க, வந்து உட்காருங்க. வண்டி ரெடியா இருக்கு. உட்காருவேன், ஆனா ஒரு கண்டிஷன். நீ வாயை திறந்து பேசவே கூடாது. இங்க பாருங்க மேடம், உங்ககிட்ட பேசக்கூடாது சொல்லுங்க, நான் பேசல. ஆனா நான் பேசவே கூடாதுன்னு சொன்னா எப்படி? முடியாது இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் ஏறுங்க. பாத்து ஏறுங்க. Shall we go?
மார்னிங் ஹலோ சார். சார். என்ன சார் தனியா வரீங்க? ரத்னா மேடம் வரல? இல்லை சார், அவங்களுக்கு அவசரமாக வேலை இருக்குன்னு முன்னாடியே வந்துட்டாங்க. ஓஹோ. பிரேக் பிடிக்கல. குட் மார்னிங். ஹாய். ஹாய். இறங்குங்க, ஸ்கூல் வந்துருச்சு. வணக்கம் மேடம். பாய், ஹாவ் அ கிரேட் டே. என்ன வெங்கி சார், காலையிலே இப்படி பண்ண, இப்படி வண்டி கொஞ்சம் ஓரவில்ல, என் வண்டியை நான் நிறுத்தணும்ல. ஏய், என்ன நக்கலா? சார், இது ஸ்கூலு, நீங்களும் நானும் வாத்தியார் வேற. இங்க மரியாதை ரொம்ப முக்கியம். மண்ணாங்கட்டி முக்கியம். உன் மேல கொலை வெறியில இருக்க, மரியாதையை போயிடு சொல்லிட்டேன். ஓகே சரி, எனக்கு என்ன வந்தது? மீசக்கார நண்பா உனக்கு ஏய் ரத்னா, துரோகி. இவன் கூட ஜோடி போட்டு வர்றதுக்கு தான் என் கூட வரமாட்டேன்னு சொன்னியா? வெங்கி மாம்ஸ், வெங்கி பெல் அடிக்க போறாங்க, இன்னும் கிளாஸுக்கு போலையா? டைம் ரொம்ப முக்கியம். பாய், ஹேவ் a great day. ஏலே அறிவழகா, நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த ரத்னா என்னை மதிக்க போறதில்லடா. உன்னை போட்டு தள்ளினாதான் இவளுக்கு அறிவு வரும். இன்னைக்கு நீ செத்தடா. டேய் அறிவழகா, இன்னையோட நீ என் ரத்னாவோட வாழ்க்கையை விட்டு மட்டும் இல்லை, இந்த உலகத்தை விட்டே போக போற. உன்னை கொன்னுட்டு தாண்டா மறு வேலையே. ஏலே வாத்தி, இல்ல என்னலே நடக்குதுங்க? நீ சாக் பீஸ் பிடிக்க வேண்டிய கை எதுக்கு கத்திய பிடிக்க பார்க்க? மூஞ்சிய பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு. என்னலே, என்ன நடந்துச்சு? துரோகத்துக்கு மேல துரோகம் நடக்குது சார். என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. இல்ல இல்ல இல்ல, பொறுமையா சொல்லுலே, என்ன நடந்துச்சு? காலையில வேகமா வேலைக்கு போகணும்னு ரத்னா புறப்பட்டா. நான் போய் அவளை இறக்கி விடுறேன்னு சொன்னேன். அவ வேணான்னு சொன்னா. சரி, என்கிட்ட வேணான்னு சொன்னாலா? அவ அண்ணன் கூட போனோம். அவ அண்ணன் கூட பைக்ல போனவ என்னத்துக்கு அந்த அறிவு கெட்ட அறிவழகனோட பைக்ல வந்து இறங்கணும்? இது முத தடவை இல்ல சார். இது அவ வேணும்ட்டே நான் வெறுப்பாகணும்னு அவ திரும்ப 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 பண்றான். எனக்கு அப்படியே கோபம் மண்டைக்கு ஏறுது. அப்ப நீ எந்த ரத்னாவை கொலை பண்ண தயாராயிட்ட? நான் எதுக்கு சார் அந்த ரத்னாவை கொல்லணும்? இதெல்லாம் யாரால நடக்குது? அந்த அறிவழக வந்ததுக்கு அப்புறம் தானே என்னோட நிலைமையை இங்க காத்தாடுது. ஒளிஞ்சான் சார். அந்த திமிரு பிடிச்ச அறிவழக இன்னையோட ஒளிஞ்சான். பள்ளிக்கூட விட்டதும் நடு ரோட்ல வச்சு அவன் கழுத்து அறு அருன்னு அறுக்க போறேன். சரி, நீ சொல்லுத அந்த வெள்ளை வாத்திய கழுத்தறுத்து போட்டுட்டா பிறகு அந்த வாத்தி செத்துட்டான்னா ரத்னா உன் கூட ஓடி வந்துருவாளா? சார், அதை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது சார். அந்த அறிவழகனை கொலை பண்ணணும், அம்புட்டுத்தான். இல்லே, ஒரு செயலை எடுத்தோம் கவுத்தோன்னு டப்புன்னு முடிக்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது.
அந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி இதை செய்யலாமா வேண்டாமா, செஞ்சா என்ன ஆகும் ஏதாகும்னு நல்லா ரோசனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். சார், நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன் சார். தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. ஆனா எங்க பயில இருக்க நீ தான் ரோசிக்கல. நீ அந்த அறிவழகனை போட்டு தள்ளிட்டா என்ன நடக்குன்னு நான் சொல்லுதேன். உன்னை என் மவனே வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவான். உனக்கு ஆயுளோ தூக்கம் ஏதோ ஒண்ணு கிடைக்கும். அதுக்கு பிறகு அப்பாடா சனியம் பிடிச்சவன் ஒளிஞ்சான் அப்படின்னு உன் வீட்டுக்காரி ரத்னா நல்ல சந்தோஷமா வாழ்வான். நீ அங்க ஜெயில கிடந்து சாகணும், இல்ல தூக்கல தொக்கி சாவ. இதுக்காகவே நீ இம்பிட்டு காலம் பாடுபட்ட. நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை சார். அதான் முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, ஆத்திரப்படுறவனுக்கு அறிவு அப்படியே டப்புன்னு ஆப்பாயிடும்னு. இந்த நான் சொல்லுறது நீ கேளு. அந்த ரத்னா உன் கூட வாழணுமா வேண்டாமா? அவ மட்டும் இல்ல, அந்த குடும்பமே நாசமா போகணும். அப்படி முடிவெடுக்கிற வந்தாலே அறிவாளி. சார், இப்ப நான் என்ன செய்யணும் அத சொல்லுங்க. அப்படி கேளுல, அப்படி கேளு. இந்த உனக்கு உதவி செய்ய, உனக்கு ஆறுதல் சொல்ல, உனக்கு சப்போர்ட்டா இருக்கத்தானே நான் இருக்கேன். நான் சொல்லுறத அப்படியே செய்ய. நீ நினைச்ச மாதிரி அந்த ரத்னாவை, அவ அண்ணன் சம்முவத்தை, அந்த குடும்பத்தை, அத்தனை பெரிய மொத்தமா பழி வாங்கிடலாம். சார், நான் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க, அதை நான் அப்படியே செய்யறேன். முதல்ல அந்த அறிவழகனுக்கு அந்த ரத்னாவுக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு ஊர் முழுக்க பரப்பி விடு. அது மட்டும் இல்ல, அவளோட அருமை அண்ணன் அந்த வெத்து அவனையும் நீ நம்ப வைக்கணும்ல. அது எப்படி சார்? நான் சொன்னா அந்த சண்முகம் பையன் நம்புவானா? நீ இல்ல ஆறு சொன்னாலும் அவன் நம்ப மாட்டான். அவனை நம்ப வைக்க என்ன செய்யணுங்கிறத இப்ப நான் சொல்லுதேன், கேட்டுக்க. என்னலே விளங்கிச்சா இப்ப சந்தோஷமா? சார், நிச்சயம் செய்யறேன் சார், நிச்சயம் செய்யறேன். சார், கத்தி ரெடியாச்சு சார். குடி. சாணம் பிடிச்சதுக்கான கூலி. கத்தியை நீயே வச்சுக்க. ஏன் சார்? கத்தியை விட எனக்கு பலமான ஐடியா ஒன்று கிடைச்சிருக்கு. இன்னும் கோவம் குறையிலையோ? மூச்சு கொடுக்காம இருக்காளே, நாம தான் பேச்சு கொடுக்கணுமோ? ஏம்ல எங்க போற இந்த நேரத்துல? உனக்கு என்ன அதை பத்தி? இல்ல நைட்ல எப்படி திடீர்னு எழுந்து போனீனா? டேய், ரொம்ப ஓவரா சீன் போடாத. பெல் சத்தம் கேக்குதா உனக்கு? ஆமா. இது என்ன சவுண்ட் இது? குல்ஃபி ஐஸ்கிரீம் வித்துட்டு வராங்க, நான் வாங்கி சாப்பிட்டு வரேன். இல்ல நானும் வரேன். இல்லை நானும் வரேன். இங்கே நைட்ல தனியா போயிட்டு இல்லை இருல. இல்லை தம்பி நில்லு.
பெல் அடிச்சுட்டு போயிட்டே இருக்க, நின்னு போக மாட்டியா? உன்னை தேடி இவ்ளோ தூரம் வர வேண்டியதா இருக்கு. மாப் கரோ மேடம். இல்ல விடுல, அவன் பொழப்ப அப்படி. இல்ல 2 குல்பி குடுல. ஓகே சாப். Thank you. ஏம்லா கனி பிள்ளைக்கு குல்பின்னா ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு பிடிக்காததுன்னு ஏதாச்சும் இருக்கா? டேய், இப்ப நான் உன் கூட இருக்கேன், என்னை பத்தி நீ பேசவே பேசாத. இல்லை என்ன அநியாயமா இருக்கு? நீதான் என் பக்கத்துல இருக்கிய, இப்ப உன்னைய பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அது சரி, உன்கிட்டலாம் நான் ரொமான்ஸ் எதிர்பார்க்கறேன் பாரு. அதுக்கு ஒரு மண்ணாங்கட்டியை பிடிச்சு வச்சு அத ரொமான்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்ன மண்ணாங்கட்டின்னு சொல்லுதியா? எனக்கு என்ன ரொமான்ஸ் வராதுன்னு நினைக்கியா? இல்லை சம்மத்தை போய் தெரியுமா உனக்கு? இல்லை சம்முவா ரொமான்ஸ்ல ஒரு காதல் மண்ண. எப்பா இவரு மன்மதனா? நீ பாருடா, சத்தியமா சொல்றேன், மன்மதன் காதல விழுந்தா சூசைட் பண்ணிப்பான். என்னது சூசைட் பண்ணிப்பானா? இல்லை என்ன பேசுத நீ? ஆற பார்த்து இப்படி எல்லாம் பேசுத? சம்ம இறங்கி ரோட்ல நடந்தா அம்புட்டு பொம்பளைங்களும் அப்படியே பாப்பாளுவா. அண்ணா அக்கா எல்லாரும் குல்ஃபி சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும். இப்படி சண்டை போடக்கூடாது, அப்புறம் இந்த குல்ஃபிக்கு அசிங்கமாயி போயிடும். எல்லாம் என் நேரம்ல. டேய் சாப்பிடுறா, கரையறதுக்கு முன்னாடி சாப்பிடு. டேய் விதி வாக்கிங் வந்துட்டு இருக்குடா, அங்க பாருடா.